ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னது போல தகப்பனே அப்பா இந்த விசுவாசமான ஜெபங்கள் அப்பா எங்களுக்கு நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா வம்சத்தை அவரும் கர்த்தரை துதிங்கள் என்று சொன்னது போல இயேசுப்பா உம்மை துதிக்கலையா நீங்க மாற்றுங்க தகப்பனே அப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா உம்மை மகிமைப்படுத்துற பிள்ளையா நீங்க மாற்றுங்க இயேசுப்பா அப்பா எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறீங்க அதற்காக நன்றி தகப்பனே கடந்த வாரத்துல தகப்பனே எத்தனையோ இயேசுப்பா நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாத இருக்கும் போது இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா நீங்க வழிகளை நடத்தினீரே அதற்காக நன்றி தகப்பனே அப்பா உமக்கென்று தகப்பனே அப்பா நன்றி பலி ஸ்தோத்திர பலி இயேசுப்பா ஏறெடுக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே அப்பா யாரும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு இயேசுப்பா உன் தேவ பிரசன்னத்தை தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா எடுத்துக்கொண்டு போக நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசுப்பா அப்பா இம்மச்சுமாய் தகப்பனே இயேசுப்பா 8 மாதங்களாய் தகப்பனே கண்ணீர் மணி போல இயேசுப்பா பாதுகாத்து வந்தீரே அதற்காக நன்றி தகப்பனே அப்பா இந்த இயேசுப்பா கடைசி நாளை இயேசுப்பா காணும்படியாய் கிருபை தந்தீரே நன்றி இயேசுப்பா இயேசுப்பா இம்மச்சுமாய் இயேசுப்பா வழிகளை நடத்தினீரே நன்றி தகப்பனே அப்பா இனிமேல் இயேசுப்பா நீங்க வழிகளை நடத்துவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசுப்பா எந்த ஒரு காரியத்தை குறித்து இயேசுப்பா நாங்க தூஷிக்காத படிக்கு தகப்பனே எந்த ஒரு காரியத்தை குறித்து நாங்க சிந்தித்து கவலைப்படாத படிக்கு தகப்பனே அப்பா எல்லாவற்றையும் தகப்பனே இயேசுப்பா உன் பாதத்திலே இயேசுப்பா அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க இயேசுப்பா ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 யெகோவா ஷம்மாவே துதிக்கிறோம் யெகோவா ரூவாவே துதிக்கிறோம் யெகோவா ராஃபாவே துதிக்கிறோம் எல்ஷடாவே துதிக்கிறோம் மோசேயின் தேவனே துதிக்கிறோம் தாவீதின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா எல்ஷடாவின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எபினேசரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் போதுமானவரே உம்மை துதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா வானமும் பூமியும் அழிந்தாலும் என்னுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அழியாது என்று சொன்ன தேவன் தகப்பனே அப்பா இந்த ஆராதனை வேளையில் இயேசுப்பா உமக்கு துதிக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றின கிருபைக்காக நன்றி தகப்பனே எல்லாருடைய வாய்களை விரிவாய் திறந்து இயேசுப்பா என் தேவன்
எத்தனையோ இரக்கமும் மனதிருக்கமும் உடையவர் நீர் ஒருவர் ஏசப்பா. நீடிய பொறுமை அன்பு தகப்பனே ஏசப்பா. ஒவ்வொருவரும் நீங்க கொடுக்குவீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த ஆராதனையில ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அவங்க எதற்காக செபிக்கிறாங்களோ அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் தகப்பனே. அப்பா அவங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் ஏசப்பா, வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி தகப்பனே. அப்பா இங்க வந்து கடந்து செல்லும் போது ஏசப்பா ஒரு தெய்வ சமாதானம் இருக்க நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே ஏசப்பா. அக்கினியா ஏசப்பா அபிஷேகமாய் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா எழுந்து பிரகாசி ஓடுகிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா உலகமான காரியங்கள் எங்களுக்குள்ள வராதபடிக்கு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. நாங்க வெறுமையான பாத்திரமா இருக்காதபடிக்கு ஏசப்பா என் தேவனுடைய பாத்திரமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா அவங்க வேலைகளை ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய செயல்களை ஏசப்பா நீங்க கட்டுங்க தகப்பனே. அப்பா நாங்க கடத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஏசப்பா, பண தேவைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு தகப்பனே. அப்பா என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா யாருக்கெல்லாம் வியாதி இருக்குது ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் நீங்க மூடி மறைங்க தகப்பனே. அப்பா வலிகளை குறித்து தகப்பனே ஏசப்பா, வியாதிகளை குறித்து தகப்பனே நாங்க கலங்கி திகையாத படிக்கு தகப்பனே. அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே ஏசப்பா. அவங்க என்ன படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. நான் போதித்து நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவேன் என்று சொன்னது போல ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க ஏசப்பா நீங்க ஏசப்பா பாதைகளை காட்டுங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய கண்ணீர்களை தொடக்கிற தேவன் நீர் ஒருவர் தகப்பனே. அப்பா எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி திரியாத படிக்க ஏசப்பா. எனக்கு ஒரு நண்பன் இல்லை என்று சொல்லி கலங்கி திரியாத படிக்க ஏசப்பா. என் தேவன் என்னோடு ஏசப்பா தந்தையாகவும் தாயாகவும் இருப்பார் என்று சொல்லி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா ஆராதனை வேளையில் ஏசப்பா எங்களுடைய பாவங்களை மூடி மறைங்க தகப்பனே. அப்பா ஒருவன் பாவம் செய்தால் அதை அறிக்கையிடுவான், அதை அறிக்கையிடாவிட்டால் வாழ்வடை மாட்டான் என்று சொன்னது போல ஏசப்பா. அப்பா நாங்க இருக்கிறது ஒரு பாவமான உலகத்தின் தகப்பனே. நாங்க பேசுறது ஒரு பாவமான மனிதர்கள் தகப்பனே. அப்பா எங்களுடைய பாவங்களை ஏசப்பா நீங்க கழுவுங்க தகப்பனே. ஏசப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னது போல ஏசப்பா. அப்பா அந்த மரணம் எங்களுக்குள்ள அணுகாதபடிக்கு ஏசப்பா ஏசப்பா அந்த பாவத்தை குறித்து ஏசப்பா நாங்க கலங்காதபடிக்கு தகப்பனே. என் தேவன் எனக்காக சிந்தின ரத்தம் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை தெளிந்து தகப்பனே நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா இந்த நாளில் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க மூடி மறைங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஏசப்பா நீங்க தடுங்க தகப்பனே ஏசப்பா. உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா எழுந்து பிரகாசி உன் ஒளி என் மேலே வந்தது என்று சொன்னது போல ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைக்கு ஏசப்பா உங்களுடைய ஒளிகளை ஏசப்பா நீங்க கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. உலகமான காரியங்களுக்கு ஏசப்பா பின் செல்லாதபடிக்கு ஏசப்பா தேவனுடைய ஆலயத்துக்கு ஏசப்பா ஓடி வருகிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா வயதானவர்களை ஏசப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா அவங்க கலங்கி திரியாதபடிக்கு ஏசப்பா நீங்க அவங்க கூட இருக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை ஏசப்பா நீங்க அகலா அக்கிரியாய் தகப்பனே. நீங்க மூடி நீங்க மறைங்க தகப்பனே. நீங்க அநேக பேர் ஓடி வர நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. உம்மால முடியாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை தகப்பனே. அப்பா நாங்களும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கல ஏசப்பா. நாங்களும் ஏசப்பா தூசியை ஆராதிக்கல ஏசப்பா என் தேவன் தகப்பனே. அப்பா உண்மையான தேவன் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையோட ஏசப்பா நீங்க முகமுகமாய் பேசுவீங்க ஏசப்பா. முகமுகமாய் ஏசப்பா நீங்க காண செய்வீங்க தகப்பனே. ஏசப்பா உங்களுக்கு சித்தமானால் நான் சுத்தமாக்குவேன் என்று சொன்னது போல தகப்பனே. அப்பா உங்களுடைய சித்தத்தின் போல நடக்க நீங்க உதவிகளை செய்யுங்க ஏசப்பா. நாங்க நிற்கிறது ஏசப்பா கிருபையினால நிற்கிறோம் தகப்பனே. அப்பா கிருபையினால ஏசப்பா நாங்க முடி சூழ்ச்சிக்கிறோம் ஏசப்பா. உங்க கிருபையினால ஏசப்பா நாங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நடந்து செல்லுகிறோம் தகப்பனே. அப்பா
கூடி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நீங்க இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபம் இயேசுப்பா ஒன்றும் வெறுமையா வீணாய் போகாதபடிக்கு இயேசுப்பா பரலோகத்திலே தகப்பனே அப்பா உங்களுடைய செவிகளை இயேசுப்பா நீங்க கேட்பீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா இங்க கடந்து செல்லும்போது இதுக்கு ஒரு தெய்வ சமாதானம் இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளையேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. என் தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லி இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளையேசுப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உணர்ந்து தகப்பனே அப்பா உங்க கெஞ்சி இயேசுப்பா வாழ்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா உமால முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை இயேசுப்பா. உன்னை தாயின் வயிற்றிலே நான் முன்குறித்து வைத்தேன் என்று சொன்ன தகப்பனே. அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்த என் தேவன் தகப்பனே. அப்பா எங்களை ஒவ்வொருத்தையும் இயேசுப்பா தொட்டு அணைக்கிற என் தேவன் இயேசுப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளையேசுப்பா நீங்க தொடுங்க இயேசுப்பா. அப்பா இந்த ஆராதனை இயேசுப்பா முற்றிலுமாய் தகப்பனே இயேசுப்பா உங்க கெஞ்சி தகப்பனே இயேசுப்பா நன்றி பலி ஸ்தோத்திர பலி இயேசுப்பா ஈடெடுக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா இந்த 5-10 நிமிஷமும் இயேசுப்பா உலகமான காரியம் எங்களுக்குள்ள வராத இருந்துவாரா இயேசுப்பா. அதே போல தகப்பனே இயேசுப்பா இங்கிருந்து கடந்து செல்லும் போது தகப்பனே அப்பா உலகமான காரியங்கள் பாவங்கள் எண்ணங்கள் எங்களுக்குள்ள வராதபடிக்கு தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய இயேசுப்பா ஏக்கங்கள் இயேசுப்பா எங்களுடைய இயேசுப்பா தேவைகளை அறிகிற தேவன் நீர் ஒருவரே தகப்பனே. அப்பா எங்களுடைய தேவைகளை இயேசுப்பா உங்களுக்கு தெரியும் இயேசுப்பா எப்படி நீங்க செய்ய போவீங்க இயேசுப்பா உங்களுக்கு தெரியும் தகப்பனே. அப்பா எங்களுடைய தேவைகளை குறித்து நாங்க பயப்படாதபடிக்கு தகப்பனே. அப்பா நீங்க இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா நீங்க நடத்துவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும் அநேகமான அற்புதங்கள் இயேசுப்பா எங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்க கெஞ்சி தகப்பனே எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை நீங்க தொடுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளை இயேசுப்பா வயதானவங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா இதெல்லாம் வெறுமையா இருக்கிற தகப்பனே இயேசுப்பா இங்கிருந்து போகும்போது இயேசுப்பா நீங்க நிரப்பு போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசுப்பா விசுவாசத்தின் ஜெபத்தை நான் கேட்பேன் என்று சொன்னது போல தகப்பா. அப்பா ஊக்கமுள்ள ஜெபத்துக்கு நான் பதிலை கொடுப்பேன் என்று சொன்னது போல தகப்பனே. யாரெல்லாம் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க இயேசுப்பா நீங்க பதில்களை கொடுங்க தகப்பனே. கண்ணீர்களை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க ஆராதனைக்கு போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அது தடைப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வாருங்க. பேசுகிற தாசனை மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து விளையேற்பட்டு நாம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன்.
என்னுடைய தலைப்பு வந்து அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடவுள் முக்கியம் என்பவர் என்ன பண்ணா பைபிளை படிப்பாங்க. கடவுள் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முக்கியம் என்று சொல்ற வாலிப பிள்ளை சகோதர சகோதரிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, வேதத்தை படிப்பாங்க. அவங்க தவறான வழியில என்ன பண்ணுவாங்க, போக மாட்டாங்க. அவங்க வந்து வேதத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தவறான வழியில அவங்க என்ன பண்ணுவாங்க, நோ சொல்லுவாங்க. அதாவது அநியாயம் நடந்தா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து கேட்பாங்க. இது வந்து பைபிளுடைய ஒரு ஆலோசனை. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும்போது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்க உலகத்துல நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அர்ப்பணிக்காம ஏதோ தானமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. நீங்க சங்கீதத்தை வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 137வது சங்கீதத்துல வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருந்துச்சுன்னா, அந்நிய தேசத்திலே அவங்க சிறைப்பட்டு போனார்கள். அந்நிய தேசத்திலே சிறைப்பட்டு போனார்கள். அந்நிய தேசத்திலே அவங்க அடிமையா இருந்தார்கள். அந்நிய தேசத்திலே அவங்க கேவலப்பட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு விரோதமான அங்கு அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுத்தார். அவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முதலாவது இந்த எகிப்து தேசத்துக்கு போகும்போது 70 பேர் தான் போனாங்க. அங்க பதவி பெருகினதுனால அங்க அடிமைத்தனத்திலிருந்து எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், மோசேயை தேர்ந்தெடுத்தார். மோசே மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த விடுதலை கொடுத்தது மட்டும் இல்ல, திரும்பமாக அவங்க என்ன பண்ணாங்க, 40 வருஷம் அங்க வனாந்தரத்தில் சுத்தி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு என்ன வந்துச்சு, சோதனைகள் வந்து கொண்டே இருந்துச்சு. ஏன் சோதனை வந்துச்சு, அவங்க வேதத்தை மறந்து விட்டார்கள், ஆண்டவரை பின்வாங்கி விட்டார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக போய்விட்டார்கள். அதன் பிறகு ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். திரும்பவும் அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள். திரும்பவும் பாவத்தில் விழுந்து விட்டதுனாலதான் கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அவங்க எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும் சொல்லித்தான் ஆண்டவருடைய ஒரு நோக்கமா இருந்துச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகா நல்லா ஆண்டவர் நிறைய தேசங்களை பங்கிட்டு கொடுத்தார். அந்த தேசத்திலே அவங்க என்ன பண்ணாங்களாம், பாவம் நிறைந்தவராய் காணப்பட்டார்கள், அந்நியர்கள் கலந்து கொண்டார்கள். ஆண்டவர் சுத்தமாக என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியெல்லாம் மறந்து போய்விட்டார்கள். திரும்பமாக என்ன பண்ணாரு, நேபுகாத்நேச்சர் சிறை விடுத்து கொண்டு போய்விட்டார். எப்பெல்லாம் அவங்களுக்கு பாவத்தில் விழுகிறார்களோ அப்பெல்லாம் அவர்களுக்கு என்ன வந்துச்சு, தோல்விகள் வந்துச்சு. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி வந்துச்சு. மீண்டுமாக நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு, சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். திரும்பமாக 70 வருஷம் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வருஷம், 70 வருஷம். ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் கீழ்ப்படியாம போனதுனால அவருடைய விளைவை பாருங்க, 70 வருஷம் இருந்தார்கள். திரும்பமாக இந்த கோரஸ் எனக்கூடிய ராஜா இந்த ஜனங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எப்படியாவது அவர்களை விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அந்த 70வது வருஷத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாலும் விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாங்க, உங்களுடைய தேசத்துக்கு நீங்க போங்க என்று சொல்லி அந்த கோரஸ் ராஜா மூலமாக விடுதலை கொடுத்து அவங்க சந்தோஷமாக தன்னுடைய தேசத்துக்கு போனார்கள். சந்தோஷமாக போன பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என்ன தீர்மானம் எடுத்தார்கள் சொன்னா, எஸ்ரா நெகேமியா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த அலங்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணாங்களா, கட்டினார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள், சுத்து மதிலெல்லாம் கட்டினார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு நம்ம பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், நமக்கு வந்து துன்பங்கள், நம்ம வந்து சிறைப்பட்டு போனது காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், அர்ப்பணிப்பு இல்லாம, ஒரு தீர்மானம் இல்லாம ஏதோ தர்மா வாழ்ந்துட்டு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்துக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இந்த இடத்துல உங்களெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறார்னா ஆண்டோட திட்டம் இல்லாம, ஆண்டோட நோக்கம் இல்லாம ஆண்டவர் யாரையும் என்ன பண்ண மாட்டாரா, அழைக்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணினார்கள்.
அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆண்டவர் அழகாக மீட்டெடுத்து நம்ம சொந்த தேசத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த செய்த பாவத்தை, செய்த அந்த தவறுகளை இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். எஸ்ரா நிகழ்ச்சியுடைய காலத்துல ஆண்டவர் அழகான ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவர் பிரதிஷ்டை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அப்ப ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கணும். நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான் எடுப்போம். ஒரு கஷ்டம் வரும்பொழுது, அது கடன் பிரச்சனை வரும்போது, அது ஒரு வியாதி வரும்போது, ஆண்டவர் சொல்ல இனி நான் ஆண்டவருக்கு மரித்தாலும் நான் என்ன பண்ணுவோம், சாட்சியா இருப்பேன்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு திரும்ப எங்க போயிடுவோம், பழைய பாவத்துக்கு நம்ம விழுந்து போயிடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி இந்த பழைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா, நினைவு கூறினார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணாரா, நினைவு கூறும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் 4 காரியங்களை கண்டிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து அப்படி செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. முதலாவது நெகேமியா புஸ்தகம் 10:21. நெகேமியா தங்கள் பெரியவர்களாகிய தங்கள் சகோதரருடன் கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம் என்று எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனையும் சகல நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கைக்கொள்ளுவோம், அதன்படி செய்வோம் என்று 39வது வசனம். பசுத்த தலத்தில் பனிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறையிலே இஸ்ரவேல் புத்திரரும் லேவிய புத்திரரும் தானியம் திராட்சரசம் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்காமல்லாமல் விடுதலை இல்லை என்று திட்டம் பண்ணிக்கொண்டோம். தீர்மானம் பண்ணினாங்க. கடந்த வாழ்க்கையை அவங்க யோசித்து பார்த்தாங்க. நம்ம தவறுனால நம்ம அடிமையா இருந்துட்டோம். இனி நம்ம அப்படி அந்த அடிமைத்தனத்தை நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தேவனுடைய தாசனை கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நம்ம என்ன பண்ணுவோம், நடந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி, நான் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி ஒரு திட்டம் பண்றாங்க. இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பழைய வகையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இனி நம்ம வேதத்தை வாசித்தது, நம்ம கம்யூனிஸ்ட் சர்வீஸ் இருக்குது, அல்லது நம்ம ஆண்டவருக்கு பின்வாங்கினது, இவைகளெல்லாம் ஆண்டவர்களை பார்த்து ஆண்டவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. நீ நம்ம அப்படி இருக்காம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், இனி ஒரு திட்டம் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாங்க. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்வோம். ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சகல நீதிகளையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நியாயம் செய்யும் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி நடப்போம். அதாவது நீங்க வாசித்தீங்கன்னா வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். நீங்க வசனத்தின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வசனத்தின்படி நம்ம நடப்போம். வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அவங்க அடிமைத்தனத்தை அந்த 70 வருஷத்துல அந்த நேர்பார்த்து அந்த அந்த இடத்துல அவங்க அடிமையா இருக்கும்போது அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. வேதத்தை வாசிப்பது மறந்துட்டாங்க, ஜெபம் பண்றது மறந்துட்டாங்க, ஆலயத்துக்கு போறது மறந்துட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இனி நம்ம என்ன பண்ணோம், நியாயத்தின்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். மோசேயுடைய சட்டத்திட்டங்களை நம்ம கை கொள்ள வேண்டும். வசனத்தின்படி நடக்கணும். வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 119 106 வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவ மனுஷன் நீதி நிறைவேற்ற என்ன பண்ணுவோம், நிறைவேற்றுவார். தேவ வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தேவ சமாதானம் இருக்கும். அப்ப நம்ம தேவ வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, தேவனுடைய வசனத்தின்படி கை கொள்ளுகிறவர்கள், இந்த வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆசீர்வாதம் உண்டு. வேதத்தின்படி நடக்கிறவர்கள்
அது நீதி நியாயங்கள் படி அது ஆணையிட்டு அதை நிறைவேற்று. சரி, ஆணையிட்டு நிறைவேற்றுவார். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நடக்கிறவங்க கர்த்தர் என்ன பண்ணாரா உயர்த்துவார். இப்ப வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா அவங்க வேதத்தின்படி நடந்தவர்களும் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் கர்த்தரிடத்திலே சகல கற்பனைகளின்படியே நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவராய் இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் குற்றமற்றவர்களாய் இருப்பார்கள். குற்றமற்றவர்களாய் இருப்பார்கள். ஒருவேளை இந்த எலிசபெத் சகோதரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியங்களை செய்தார்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள், பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? அவர்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்ப கூட அவங்க என்ன பண்ணலாம்? குற்றமற்றவர்களாய் நடந்து கொள்ளல. குற்றமற்றவர்களாய் இல்லாம என்ன பண்ணலாம்? நீதி நியாயங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அது கீழே நீங்க வசனம் பாத்தீங்கன்னா எலிசபெத் எப்படின்னா அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். சரி, பாருங்க, இங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அந்த எலிசபெத்துக்கும் சகேரியாவுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். மற்றவங்களை பார்த்து கேலி பண்ணுவார்கள் தான். அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும் பொழுது, அந்த வேலைகளை செய்யும் பொழுது, அது வசனத்தின்படி நடக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? குற்றவாளிகள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணாங்களா? குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நீதி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நம்ம குறைகள் ஏற்படலாம். அந்த குறைவை கர்த்தர் சரியான நேரத்துல, ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம்? எலிசபெத்துக்கும் சகேரியாவுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள், வசனத்தின்படி நடந்தவர்களாக இருந்தாங்க. கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரோ உயர்த்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எலிசபெத்தும் சகேரியாவும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஏற்ற வழியிலே ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அழகான ஒரு ஆண் பிள்ளையை யோவான் சாமிகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் யோவானை ஆண்டவரை கொடுத்தார் என்று சொல்லியிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சரி அப்படிப்பட்டவளாக இருக்கணும். முதலாவது ஆண்டவருக்கு நம்ம எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? வசனத்தின்படி நடக்கணும். நீ வசனத்தின்படி நடக்கிறோமா? வசனம் சொல்ற வாசிக்கிறோம்னா கர்த்தருடைய வசனம் குடம்பிடிக்கிறது. கர்த்தருடைய வசனம் குடம்பிடுகிறது. சங்கீதம் 107 வாசிக்க வேண்டாம். தமது வசனத்தை அனுப்பி அவர் என்ன பண்றாராம்? குணமாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 110 வாசிப்பது, இந்த வசனம் நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, இந்த வசனம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை தொடர்புகிறதா இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? ஆண்டவர் உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி நடக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ஆலயத்தை புதுப்பித்துட்டோம், அலங்கத்தை கட்டிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சுற்றிலும் ஆண்டவர் அழகான ஒரு ஆலயத்தை கட்டிருக்கோம். இந்த ஆலயத்துல நம்ம என்ன பண்ணோம்? வசனத்தின்படி வாசிக்க வேண்டும். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை எடுத்து நம்ம வாசிக்க வேண்டும். மோசேயுடைய சட்டத்திட்டங்கள்படி நம்ம நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க அர்ப்பணிக்கப்பட்டார்கள். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியும். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தை எழுதப்படாதவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கு தேவன் எடுத்து போடுவார். ஒருவன் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்படி நடக்கணும். இந்த தீர்க்கதரிசன வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கணும். இங்க நிறைய நேரங்களில் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிறார்கள். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்படி வசனங்கள் எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து எழுதப்படாதவைகளை நம்ம எடுத்து போட்டுருவோம். ஜீவ புஸ்தகத்துல இந்த பரிசுத்தமான
இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஒண்ணு கூட்டவும் கூடாது, ஒண்ணு கூட்டவும் குறைக்க கூடாது. நிறைய ஊழியக்காரர் தனக்கானவர்களை எடுத்து என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. தனக்கு எப்படி வேணுமோ அப்படி பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணவே கூடாது. வசனம் என்ன சொல்றதோ அதை தான் நீங்க சொல்லணும். வசனத்துப்படி நீங்க நடக்க கர்த்தர் உங்களை என்ன பண்ணலாம், ஆண்டவர் உங்களை உயர்த்தார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யோசுவா புஸ்தகம் 1:9 நீங்க வாசிக்கிறா, நான் உனக்கு கட்டளையிட்டு இல்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பங்கு கொண்டு பலன் கொண்டு திடமனதாயிரு, திகழாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு ஆண்டவர் சொல்றார். மோசேயுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி இயேசு அப்படியே கீழ்ப்படித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. கட்டளைகளின்படி பலமோட திலமோடதா இருக்குது. கலங்காதே, திங்காதே, நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறோமா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் குடிக்க கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் பொய் சொல்லக்கூடாது. கர்த்தர் என் கூடவே இருக்கிறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தீர்மானப்படி நம்ம இன்றையிலிருந்து வேதத்தின்படி நம்ம நடக்கணும். இயேசு அதுதான் சொல்றார், நான் என் வீட்டாரோ கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிறோமா? ஆண்டவர் எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம்ன்றாங்க, 10 வருஷம் 5 வருஷம்ன்றாங்க. ஆனா அந்த வசனத்துக்கு கீழ்படுகிறாங்களா? முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், மனங்கா கழுத்து உள்ள ஜனங்கள். ஆண்டவர் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்ப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் பின்வாங்கினாங்க அப்பெல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் தண்டிச்சாங்க, தண்டனை கொடுத்தார். அதான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இந்த வனாந்தரத்தில் வந்தார்கள். இயேசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இரண்டாவது அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள், அந்நிய முகத்தோடு கூட என்ன பண்ணுறது, இணைக்கப்படக்கூடாது. இனி ஒரு காலத்துல நம்ம அடிமைத்தனத்துல அந்நிய ஜனங்களோடு கூட போயிட்டோம். அந்நிய ஜனங்களோடு கூட இருந்துட்டு நம்ம தேவனை நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்து போயிட்டோம். நம்ம தேவனுக்கு பலி செலுத்துறதுல, நம்ம தேவனுக்கு ஆராதனை பண்றதுல அந்நிய ஜனங்களோடு கூட நம்ம என்ன பண்ணோம், ஐக்கியமா இருந்துட்டோம். இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நிய ஜனங்களோடு கூட ஐக்கியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 30வது வசனம். இரண்டாவது, அந்நிய ஜனங்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது. நல்ல கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில அவன் ரட்சிக்கப்படாதவங்க, புறஜாதி ஜனங்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கவங்க, பாவம் செய்கிறவங்க தெரியும், அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வாசிங்க, நீர் அநேக வருஷங்களும் அவர்கள் பொறுமையாய் இருந்தும் உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர்களை திடச்சாட்சியாய் கடந்து கொண்டாலும் அவர்கள் அந்நிய தேசங்களின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்து வந்து அந்த பாதிப்பை நினைத்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், நீங்க அந்நிய ஜனங்களோடு கூட என்ன பண்ணுங்க, உங்க இருதயம் இருந்துச்சு. அந்நிய ஜனங்களோடு கூட பலியிட்டதை நீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீங்க. ஆண்டவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். ஆண்டவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். மீண்டும் நீங்க எங்க போறீங்க, அந்நிய ஜனங்களோடு கூட பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டீங்க. ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க அந்நிய ஜனங்களோடு நீங்க என்ன பண்றீங்க, உறவு வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்க விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அந்த பாவத்தோட நீங்க நெருங்கி போவாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த கர்த்தருடைய ஆண்டவருக்கு பயந்து தேவாலயத்துல இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்நிய ஜனங்களோடு கூட உறவு வைக்க கூடாது. நம்ம சொன்னா கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை நீங்க அந்நிய ஜனங்களோடு நீங்க முகத்தோடு கூட நீங்க இணைக்கப்பட்டிருந்தா ஏதேன் தோட்டத்துல விளைந்த சாபம் உங்களுக்கு வரும். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த சாபத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்நிய ஜனங்களோடு இருக்கிறோம். 2 Corinthiயர் 6:17 வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எழுதி சொல்லப்பட்டு ஒரு காலத்துல நம்ம இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாமே வாழ்ந்து
கொண்டிருந்தோம். ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளிச்சத்துல கொண்டு வந்துட்டாரு. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்கள் இந்த அந்நிய ஜனங்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? உறவு வைக்க கூடாது. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்நிய ஜனங்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது? உறவு வைக்க கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுத்தார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையும் நேசித்ததும் அல்லாமலும் மோவாபியர், அம்மோனியர், எதோமியர், சீதோனியர், எத்தியோப்பியர், அந்நிய ஜாதியரான அநேக இஸ்ரவேலின் மேல் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேலை புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கு உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாயம் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார். இது நம்ம நிறைய நேரங்கள்ல சாலமோன் கொடுத்த ஞானத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனா சாலமோனுடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி ஆச்சு தெரியுங்களா? இந்த ராஜ்யத்தை 2ஆக பிளந்துவிட்டான். காரணம் என்னன்னா, அந்நிய ஸ்திரீகளோடு கூட விபச்சாரம் செய்தான், அந்நிய ஸ்திரீகளுக்கு சாயம் பண்ணினான். அவனுடைய இருதயம் யார் மேல இருந்துச்சுன்னா அந்நியர்கள் மேல இருந்துச்சு. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், நீங்க ஒரு தேசத்துக்கு போகும்போது அந்நியர்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியம் வைக்க கூடாது. ஒரு மனிதன் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களா, குடிச்ச பிறகு இன்னொருத்தர் நம்ம ஒரு கடைக்கு போறோம், அந்த கடைக்கு போய் தண்ணி குடிக்கிறோம். அந்த குடிக்கிறோம் நம்ம மனம் தெரிவிட்டான்னு வச்சுக்கலாம், திரும்ப அவனுக்கு என்ன ஆசை வரும்? குடிக்கணும்னு ஆசை வரும். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றேன். அங்க அந்நிய ஸ்திரீகளோட அவன் ஆசை வச்சதுனால அவனோட ராஜ்யமே என்ன ஆயிடுச்சான்? நம்மளோட இருதயம் யார் மேல இருக்கு? கர்த்தர் மேல இருக்குதா? ஆண்டவர் மேல இருக்குதா? நம்முடைய இருதயத்தை சாயப்படினான். சாலமோன் ஆண்டவருடைய ஆளுகை கண்டினான். ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருந்தவன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்நிய ஸ்திரீகளோட ஐக்கியமா இருந்தான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேதுரு சொல்லும்போது என்ன சொல்றாரு? பிறகு அவனுடைய இருதயம் சாயப்படுறதுனால, அவன் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்ததுனால இந்த ராஜ்யம் 2ஆக உடைந்து போனது. அவனுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டதாய் போய்விட்டது. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படும், அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ்ப்படும். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. ஆத்துமாக்கு விரோதமாக நீங்க என்ன பண்றீங்க? போர் செய்யுங்க. இப்படிதான் அந்த இச்சை அந்நிய ஸ்திரீகளோடு கூட சாலமோன் செய்த அந்த பாவத்தினால இந்த ராஜ்யமே 2ஆக உடைந்து விட்டது. அந்நிய ஸ்திரீகளை தொடக்கூடாது, பேசக்கூடாது, அவரோட நீங்கள் உறவு வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனாலும் கூட என்ன பண்ணுங்க? மீண்டும் ஒரு வைத்ததுனாலே அங்க என்ன ஆச்சு? ராஜ்யம் 2ஆக உடைந்து. சாலமோனுடைய வாழ்க்கை பாருங்க. ஆண்டவரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பேருந்து எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கை பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா நம்ம ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறோமா? இந்த ஆத்மா பாவம் செய்யக்கூடாது, ஆத்மா பாவத்துக்கு போகக்கூடாது, இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த ஆத்மா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போகணும். என்றைக்காவது நம்ம யோசித்து இருக்கிறோமா? பாருங்க, அந்த கீழே நீங்க வாசிக்கும் போது ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. மாம்சமான இச்சையை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகணும். முதலாவது வேதத்தின்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இரண்டாவது, நீங்க போகிற அந்த தேசத்துல, குடியிருக்கிற அந்த தேசத்துல ஆத்மாவுக்கு விரோதமாக நீங்க போர் செய்யணும். ஆத்மாவுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் வருதோ இந்த மாம்ச இச்சைகளை நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெற்றி பெற்றதான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். நீங்க உலகத்தோடு கொடுத்தா நம்ம ஒத்து ஓட்டு இருக்கிறோம். உலகத்தை விட்டு நம்மளால வெளியே வர முடியல. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். ஆனா அந்த உலகத்தோடு தான் நம்ம ஒத்துக்கொண்டு இருக்கிறோம். இங்க 1:3 வசனத்தை வாசினா, இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கிறாங்க, ஈழ்வான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்களா இருக்கிறாங்க. வாசிக்க வேண்டாம். ஈழ்வான ஆதாயத்தை, அற்பமானது
அற்பமான ஆதாயத்தை நம்ம இச்சிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இஸ்ரவேலர்கள் அப்படிதான் இச்சித்தார்கள். ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் கொடுத்தார். ஆனாலும் கூட இந்த சரீர இச்சைகள் அல்லது இருநாக்கு உள்ளவர்களா, மதுபான பிரியர்களா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களா இருந்தார்கள். அப்போதான் சத்தியத்தை கேட்டாலும் நம்ம அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமான ஆலயம். இந்த அந்நியர்கள் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்து ராபோஜனங்களை பங்கு வருவாங்க. அது பெரிய பாவம். ஆண்டவர் சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும். பரிசுத்தம் இல்லாம அதை தொடவே கூடாதுன்னு போட்டது. அப்படி தொட்டால் அது கீழே என்ன வசனம் போட்டதுன்னா, நீங்க வாசிக்கினா அவங்க வியாதி உள்ளவர்களா ஆண்டவர் அவங்களை அடிச்சுட்டு வரோம். பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக இந்த தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தின பிறகு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்னா, ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாக ஆசாரிக்க வேண்டும். ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். ஒரு ஆலயத்தை கட்டினார்கள், அலங்கத்தை கட்டினார்கள், மறுசூழலை கட்டினார்கள். கட்டி முடித்த பிறகு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்கள், இனி நம்ம என்ன பண்ணோம், வாரத்தில் ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணோம், இந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இன்னைக்கு நம்ம அப்படி தீர்மானம் எடுக்கிறோம். வாசிங்க எகேமியா 10:31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்த விதத்தின் தானியங்களையும் விற்கிறதற்கு கொண்டு வந்ததால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலே பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாது இருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். 7வது வருஷம் அல்லது ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், ஒரு வியாபாரமும் நாங்கள் செய்ய மாட்டோம். அது ஏன் சொன்னா, அது எங்களுக்கு விடுதலை நாள். 7வது நாள் என்று சொன்னார், ஓய்வு நாள் என்று சொன்னார், அது எங்களுக்கு விடுதலையான நாள். நாங்க அடிமைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், சிறையில் இருந்தோம், அவமானப்பட்டோம், அநேகருக்கு நாங்கள் வெட்கப்பட்டு போயிருந்தோம். அப்படிப்பட்ட நாட்களிலே நம்முடைய ஆலயத்தெல்லாம் கட்டி முடித்த பிறகு இந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு வேலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை அவர்கள் கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேலுக்கு தீர்மானம் பண்ணினார், ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையை செய்யக்கூடாது. புதிய ஏற்பாட்டுல வாரத்துல ஒரு நாள் என்ன பண்ணுமா, ஆண்டவரை ஆராதிக்கணும். அது சட்டத்திட்டமா இருந்துச்சு, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. எஸ்ரா நெகேமியா காலத்துல ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். இந்த எஸ்ரா நெகேமியா புஸ்தகம் ஒரே புஸ்தகமா தான் இருந்துச்சு. நாளாடுகள் அது என்ன பண்ணாங்க, பிரிச்சுட்டாங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தீர்மானம் பண்ணினார்கள், ஓய்வு நாள்ல நாங்க என்ன பண்ண மாட்டோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். கப்பல் அந்த காலத்துல கப்பல் வரும், சரக்கு வரும், அப்படியே தான் நிற்கணும், யாரும் வேலை செய்யக்கூடாது. இன்னைக்கு ஓய்வு நாள முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ஓய்வு நாள் வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது, அந்நிய ஜனங்களோடு கூட பிணைக்கப்படாத இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம அந்நிய ஜனங்களோட கூட இந்த விக்கிரகங்கள் படைக்கப்படாத நம்ம சாப்பிட்டு வரோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க ஜோம் பண்ணி சாப்பிட்டுருக்க கஷ்டம் அப்படின்னு. ஜோம் பண்ணி சாப்பிட்டு தயவு செய்து அப்படியே சாப்பிடாதீங்க. அந்நிய போஜனத்துக்கோ அந்நியத்துக்கோ இச்சிக்கப்பட்ட ஆதாயப்பட்ட இப்படிப்பட்ட என்ன பண்ணுங்க, அதெல்லாம் நீங்க இடம் கொடுக்காது. இருநாக்கு உள்ளவங்களா இருக்காது. ஜீவனத்தில் வாசிக்கினா இருநாக்கு உள்ளவங்களா இருந்தாங்களா, மதுபான பிரியராக இருந்தாங்களா, அவங்க இழிவான ஆதாயத்தை இழிவான ஆதாயத்துக்கு அச்சிக்கிறவர்களா இருந்தாங்க. நம்ம அப்படியே கொடுக்கிறது ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், அது பரிசுத்தமான நாள். கர்த்தருடைய நாள் பரிசுத்தமான நாள், கர்த்தரை பரிசுத்தப்படுது, அது ஆண்டவருக்கு உகந்த நாள். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமா? ஏசாயா புஸ்தகத்தை வாசிப்பாங்க 58:13. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளிலே மனசாட்சி நாளில் மனமகிழ்ச்சியான நாளெல்லாம்
மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாளும் மகிமையுள்ள நாள் என்றும் மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அது மகிமையாய் எண்ணாமல் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். கர்த்தர் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி பூமியில் உயர்ந்த இடங்களை ஏறி இருக்கப்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடுமையான ஒரு சட்ட திட்டம். ஏன் இந்த சட்டத்திட்டம் சொன்னால் அவங்க பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க, கர்த்தரை மறந்து போய்விட்டார்கள். அவங்களுடைய அந்நிய ஜனங்களோட பிணைக்கப்பட்டவர்களாக இனி நம்ம அப்படி செய்யக்கூடாது ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். என்ன தீர்மானம்னா, பரிசுத்த நாள் ஓய்வு நாள், இஷ்டமானதை நீ செய்யக்கூடாது, அது இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் கால்களை விளக்கி அல்லதுன்னா போகாத இடத்துல போகக்கூடாது. எதாவது நம்ம இடத்த கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோம். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம டைம் கொடுக்கறது வரத்துல. அது கீழே சொல்றாரு, உனக்கு வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேசிகளும் பேசாம இருக்கணும். நம்ம வாய்ப்பு கூட ஆண்டவர் கூட்டு போட்டோம், பேசக்கூடாது. அதெல்லாம் யாருக்கு? கர்த்தருடைய நாள், பரிசுத்தமான நாள். நம்மள கர்த்தருடைய ஜனம், நாளே கர்த்தருடையது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள் நம்ம பேசுற அந்த வார்த்தை கூட என்ன பண்ணுமா, பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டோம். அந்த அளவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கீழ்ப்படியாமல் போய்விட்டார். அது கீழே நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை, அவருடைய மகிமை சொல்ற. அப்போது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக பூமியிலே உயர்ந்த இடங்களை ஏறி வரப்படுவார். நீ அப்படி உண்மையாகவே நீ கீழ்ப்படிந்து இந்த வாசிக்கப்பட்டத வசனத்துப்படி நீ நடத்தினா, அந்நிய ஜனங்களோடு இணைக்கப்படாம இருந்தீங்கன்னா, ஓய்வு நாளை நீ பரிசுத்தமாக பண்ணினா, ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றா, கர்த்தர் பூமி மேலவனே உயர்ந்த இடங்களிலே ஆண்டவரான உன்னதமான ஸ்தானங்களிலே ஆண்டவரை வைப்பார். ஹல்லேலூயா. இது நம்ம அப்படி செய்யணுமா? உன்னதமான ஸ்தானம், பரிசுத்தமான ஸ்தானம், பரலோகத்தில் நம்மை ஆண்டவர் ஏறி வர பண்ணுவார். நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. கர்த்தர் நம்மை நம்மளை ஆண்டவருடைய வாய் இதை சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படி கீழ்படுகிறோமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வாரத்துல ஒரு நாள் தான் சபை கூடி வரும், ஓய்வு நாள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 2:46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மனமகிழ்ச்சியோடு கபட இல்லாமல் இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். சேர்த்துக் கொள்ளுவார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 7 நாள் தேவனை நீங்க ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 7 நாள் உன்னதமான நாள். ஒருமனப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் அனுதினம் தரித்திருந்து அவர்கள் என்ன பண்ணாங்களாம், வீடுகள் தோறும் அப்பம் விட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்தார்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஒரு மனம் இருக்குதா? இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஒரு மனம் இல்லாமல் உடைந்து போய் கொண்டிருக்கிறார். ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒருமனப்பட்டு அங்கத்தான் நீங்க ஜெபம் பண்ண அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா இருக்கும். அங்கதான் ஆண்டவருடைய அந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபமா இருக்கும். ஒருமனப்பட்டு இருக்கும்போது, கபடம் இல்லாமல் இருக்கும்போது, ஆண்டவர் இருதயத்துல பரிசுத்தமா இருக்கும்போது தான் வீடுகள் தோறும் என்ன பண்ணலாம், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்று நாங்கள் ரட்சிக்கப்படுவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், அனுதினமும் நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும். அனுதினமும் ஆராதிக்கணும். புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்குது. 7வது நாள் ஒரு வேலை என்ன பண்ணுறது, செய்யவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். ஓய்வு நாள் முதல் இடத்தை கொடுக்க கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்துவார். நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், கர்த்தருடைய நாள். அசட்டப்படாதீங்க. கர்த்தர் உன்னதமான ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணணும், ஏற வர பண்ணுவார். கடைசியாக நம்ம
இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானத்தை இருந்தார்கள். முதல் பலன் கர்த்தருக்குரியது என்று சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. நாங்க ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்துல இருந்து எங்களை வீட்டு எடுத்து வந்தாரு, எங்களை பரிசுத்தப்படுத்தி வந்தாரு. ஆனா நாங்க ஆண்டவருக்கு எதையுமே கொடுக்கல. ஆனா இனி நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாரு? நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சுதந்திரமான லேண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம அந்த வேலை செய்கிற தளத்துல என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு ஒரு பங்க என்ன பண்ணோம்? முதல் பலன் காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணினார்கள். வாசிங்க எரேமியா 10:36. நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தில் முதல் பலனையும் சகலவித விருட்சங்கள் எல்லா முதல் கனிகளையும் கொண்டு வருவோம். நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரரின் முதல் பேரர்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஊழியர் செய்ய ஆசாரியத்தில் கொண்டு வருவோம். முதல் பலன் உங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க. எரேமியா 10:36. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரனின் முதல் பேர்களையும் எங்கள் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியர் செய்கிற ஆசாரியர்களுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பலனையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களிலும் முந்தின பலவனங்களாய் திராட்சை தரசத்தையும். நெகேமியா எஸ்ரா தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு வசனப்படி நடப்போம்னு சொன்னாங்க. ரெண்டாவது அந்நிய ஸ்திரீகளோட அந்நியர்களோட நம்ம களவு வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. மூன்றாவது என்ன சொன்னாங்க? இந்த பரிசுத்தமான இந்த எஸ்ரா கட்டின நெகேமியா கட்டின அந்த ஆலயத்துல ஓய்வு நாளே பரிசுத்தமா பண்ணணும். 6 நாள் நீங்க வேலை செய்யணும். 7வது நாள் கண்டிப்பாக கட்டளையாக நீங்க எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு சரக்கு கப்பல்களை வந்தாலும் சரி வேலை செய்யக்கூடாது. ஓய்வு நாள் கர்த்தருடையது. அது பரிசுத்தமான நாள். அந்த பரிசுத்தமான நாளை நீங்கள் ஆசாரிக்க வேண்டும். ஒரு தீர்மானம் பண்ணினார். கடைசியாக என்ன தீர்மானம்? முதல் பலனை கர்த்தருடையது. ஒரு காலத்துல நாங்க அந்நிய தேசத்துல அடிமையா இருந்தோம். அந்நிய தேசத்துல நாங்க என்ன பண்ணோம்? 70 வருஷம் அடிமையா இருந்தோம். எங்களுக்கு லேண்ட் இல்ல, விளைச்சல் இல்ல, விவசாயம் இல்ல, ஒண்ணு இல்ல, வேலை இல்ல. அப்படியே வேலை செய்தாலும் அந்நிய தேசத்துல எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்ப எங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக ஆராதிக்க, செபிக்க, துதிக்க எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்திருக்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். என்ன தீர்மானம்னா, முதல் பலன் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கிறோமா? முதல் பலன் ஆண்டவருக்கு உரியது. எஸ்ரா நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அப்படி எடுத்ததுனாலதான் முதல் பலனை அவங்க கொடுத்ததுனாலதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணாங்க? ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடையது. நம்ம கர்த்தருடைய ஜனங்க கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆசாரியர்கள் லேவியர்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கைகளை தான் அவங்களுக்கு சம்பளம் என்று சொல்லப்பட்டது. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? முதல் பலனை நம்ம கொடுப்போம். இது யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஊழியக்காரருக்கு கொடுக்கணும்னு சொல்லாங்க. ஆலயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லாங்க. இது யாருடையது? கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை களஞ்சியங்களை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? வழிந்து ஓடும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலயங்களில் திராட்சரசம் புறப்போடும். உங்கள் ஆலயங்கள் திராட்சரசங்கள் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சியை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் சிநேகித புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தருடைய எவரிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவரே சிச்சிக்கிறார். அப்போது களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். சாலமன் அந்த நீதிமொழி புத்தகத்தில் எழுதும்போது சொல்கிறார், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் சொன்னா, உங்கள் நிலத்தில் விளைகிற பயிர்களை முதல் பலனை ஆண்டவருக்கு கொண்டு வரணும். முதல் பலனை நீங்க ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்.
அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானத்துக்கு நீங்க பின்வாங்க கூடாது. நீங்க சோதித்து பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்திருக்கிறாரு. நம்ம எந்த நிலைமையில இருந்தோம், இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக ஆராதிக்க, ஜெபிக்க, துதிக்க ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய முதல் பலன் நாங்க கொடுக்க வேண்டும். முதல் பலன் நம்ம கொடுக்கணும். நீங்க சோதித்து பாருங்க. நீங்க நம்ம ஆண்டவருக்கு முதல் காணிக்கை கொடுக்கிறோமா அல்லது இரண்டாவது காணிக்கை கொடுக்கிறோமா? முதல் காணிக்கை. காயினுடைய ஆபேல் ஒரு காணிக்கை பாருங்க. காயின் இதயம் வஞ்சிக்கப்பட்டு ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் சொல்லலாம் கேள்வி. இது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு சாபமா இருக்குது. காரணம் என்னன்னா, ஆண்டவரே சோதிச்சு பார்க்கறது, ஆண்டவருக்கு விரோதமா பேசுறது. சிறுவர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அதான் அந்த பாலைவனத்துல அவங்க அழிஞ்சு போனாங்க. அனங்கா கழுத்து உள்ள சின்னவங்க எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா, எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஆனால் அவரை நம்ம மறந்து போயிருக்கிறோம். ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். ஆண்டவர் இன்றிலிருந்து உங்களுடைய நிலத்துல விளைகிற பயிர்களை பலனை ஆண்டவருக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். முதல் பலனை நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கரெக்டா தசம் கொடுத்துருக்காங்க. ஆண்டவருக்கு நான் அவங்களெல்லாம் சொல்லவே இல்லை. எவ்வளவு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. கரெக்டா ஆன கொடுப்பாங்க. நான் எப்படி சொல்லுவேன்? சின்ன பொண்ணு கேட்கும், டாடி அந்த ஊழியக்காரருக்கு நீ அனுப்புனியா, இவங்களுக்கு நீ அனுப்புனியான்னு கேட்பாங்க. அனுப்பிட்டேன்னு சொல்றதுக்கு அவங்க கேட்பாங்க. நீங்க ஒரு சீக்கிரம் இருக்கு, நான் பெருமைக்காக சொல்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தர் அதை நம்பி அவங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் ₹1, ₹2, ₹5, ₹10 அது ஏனோதனமா பாருங்க. இல்லை, கர்த்தர் முதற்பலர் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இப்பதான் உங்களுடைய காணிக்கையே அங்கீகரிக்கப்படும். ஆண்டவரை கொடுக்கறதுல நீங்க எந்த அளவுக்கு முதலிடம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு, எத்தனைய வியாதிஸ்தர்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். வேண்டாம் கிடையாது. என்னுடைய இதை செக் பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு இந்த நாள் நான் வந்து அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. கர்த்தர் அந்த களஞ்சியத்தை இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுதான் இருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையா உத்தமமா கொடுங்க. கர்த்தர் உங்களை உண்மையை உத்தமமா கொடுங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாங்க வைக்கிறார். வசனத்தை நீங்க பாருங்க. அப்போது களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பும். உடைய களஞ்சியங்கள் பூரணமா ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய தேசத்துல நீ செய்கிற எல்லா களஞ்சியத்தையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு கொண்டது. இந்த காலத்துல இஸ்ரவேல் தேசத்துல உங்கள் முதல் பயிர் என்னது? திராட்சை ரசமா. அதுல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதுனால இந்த திராட்சை ரசம் நிறைய வழியும்படி கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இங்க எலியாவை பார்த்தீங்கன்னா இந்த விதையை பார்த்து சொல்றாரு, முதலாவது ஒரு சிறிய அடையில அப்படின்றார். இந்த விதையை சொல்லியிருப்பா, நான் என் மகனும் சாக போகிறோம். இந்த வயசான கிழவனுக்கு சிறிய அடைய வேணுமா, கொடுக்கணுமா? நம்மள எடுத்து கேள்வி கேட்போம். அந்த விதவை என்ன பண்ணா தெரியுமா? முதலாவது அடைய சுட்டு ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்ததோட விளைவு என்ன தெரியுமா? பஞ்ச காலத்திலே அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவர் பஞ்ச காலத்தில் வரைக்கும் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். முதலாவது வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது அந்நிய ஸ்திரீகளோடு கூட இணைக்கப்படக்கூடாது. திருமண காரியங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு தான் நீங்க திருமணம் செய்யணும். ஆசி ரோமன்கத்திலே அப்புறமா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், அப்புறமா நான் சேர்த்துக்கிறேன், அப்படிப்பட்ட ஜனங்களோட தயவு செய்து ஆலோசனை கேட்காதீங்க. இந்த திருமணத்துல அந்நிய ஜனங்களோட ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிறானா, சபைக்கு போற பிள்ளையா இருக்கிறானா, ஆண்டுக்கு உகந்த பிள்ளையா இருக்கிறானா, அப்படிப்பட்டவர்களோட நீங்க திருமணத்தை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த அந்நிய பிணைக்கப்படக்கூடாது. சாலமோன் விழுந்து போயது காரணம் அதுதான். அந்நிய ஸ்திரீகளோடு ஆசை வைத்தான். அங்கே அவனுடைய இருதயம் வழி போய்விட்டது. பாவத்தில் விழுந்து போயிட்டான். இந்த ராஜ்யமே உடைந்து போய்விட்டது. இந்த குடும்பமே சின்னாக மாறிவிட்டது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்புறம் அவங்க எந்த சபைக்கு போறது, அவங்க இந்துல இருக்கலாம், இப்படிலாம் சில ஆலோசனை கொடுப்பாங்க. சாத்தான் கொண்டு கொடுப்பான். அவங்க சபைக்கு போட்டு அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அப்படிப்பட்டவங்களுக்கு தயவு செய்து நீங்க என்ன பண்ணாங்க? இடம் கொடுக்கவே கொடுக்காங்க. கர்த்தர் நம்மை சோதித்துப்பாங்க. ஆண்டவரை சோதித்து சோதித்து பாருங்க. நெகேமியா, எஸ்ரா ஆண்டவருக்கு எச்சரிக்கை கொடுத்தார். நீ வசனத்துப்படி நீங்க நடக்கணும். அந்நிய ஸ்திரீகளோடு உறவு வைக்கக்கூடாது. பாவத்துக்கும் பசுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
அந்நிய ஜனங்களோடு கூட வித்தியாசம் வைக்காது, அந்நிய ஜனங்களோடு கூட பிணைக்கப்படாது, அந்நிய ஜனங்களோடு கூட நீங்களும் உறவு வைக்க தயவு செய்து. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள், பரிசுத்தமான நாள். ஆண்டுடைய ஆலயத்தை நீங்க வேறுமையாக்காங்க. ஆண்டுடைய ஆலயத்துக்கு குடும்பமாக நான் என் வீட்டார் கர்த்தரே செய்வேன் சொல்லுங்க. கடைசியாக சொல்லுகிறார், கணம் பண்ணுவதிலே முதற் பலன் கர்த்தருக்குரியது. முதற் பலன் ஆண்டவருக்கு கொடுங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன பண்ண ஆண்டவர் உயர்த்துவார். வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 3:10 நீங்க சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. நீங்க என்னை சோதித்து பாருங்க. நீங்க ஆண்டவருடைய காணிக்கைகளையும் தசமபாகத்தை கொண்டு வந்து பாருங்க. எங்க கொண்டு வரணுமா? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை வானத்தில் பலகைக்கு திறந்து இடங்கொள்ள போக மட்டும் கர்த்தர் உங்களை என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். இடங்கொள்ள போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கை இருக்க கர்த்தர் உங்களை என்ன பண்ணலாம்? உயர்த்துவார். சங்கீதம் 112 9:10 நீங்க வாசித்து பாருங்க. 12:9 வாரி எடுத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆண்டவருக்காய் கொடுக்கிறோம். வாரி எடுத்தான் ஏழைகளை நான் கொடுத்தான். அவன் கொம்பு என்றென்றைக்கும் மகிமையாய் உயர்த்தப்படும். அவனுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்ம எந்த நிலைமையில இருந்திருக்கோம், எந்த நிலைமையில நம்ம இருந்திருக்கோம், இன்றைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? வேற திருச்செந்தனை பார்த்தீங்கன்னா தசம்பாவம் காணிக்கலாம் அதிகமாக பிரசவம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இருதயத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொடுக்கணும். அவங்களுடைய அந்த உள்ளத்திலிருந்து வரணும். இது முதல் பலன். ஆண்டவருக்குரியது, கர்த்தருக்குரியது, தேவனுக்கு உரியது. அப்படி கொடுக்க கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அநீய சத்திர வாழ்க்கை பாருங்க, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுத்து போனார்கள். கொடுப்பதிலே சோதித்துப்பார்கள், கொடுப்பதிலே சோதித்துப்பார்கள். இந்த ஏழை விதவி ஆண்டவருக்காய் பரிபூர்ணமாய் கொடுத்தார். கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார். இந்த ஆண்டவருக்கு உண்மையை உண்மார்க கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். துன்மார்களுடைய வீட்டிலே சாபா இருக்கும். துன்மார்களுடைய என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கும். இப்படி கர்த்தருக்காய் முதற்பலன் கொடுக்கிறவங்க ஆண்டவருக்காய் ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத படிக்க வசனத்துப்படி நடக்கிறவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீதிமானுடைய வாசத்தங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளா யாரு? நீதிமான். நம்மளா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க நீதிமானுடைய வாசத்தலம்